புனித தாமஸ் அக்வேனாஸ் அவர்கள் எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ளார். ஒவ்வொரு முறையும் சிலுவையிலே தொங்கியிருக்கிற இயேசுவை பார்த்து பார்த்து எழுதுவது அவருக்கு வழக்கம். அவ்வாறாக அவர் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு புனித தாமஸ் அக்வீனாஸிடம் பேசுகிறார். ஆழ்ந்த அந்த ஒரு இறை அனுபவத்திலே அவரோடு பேசுகின்ற பொழுது இயேசு அவரிடம் கேட்கிறார், புனித தாமஸே, என்னை பற்றி நீ 1000 பக்கங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறாய். அன்பை பற்றி எழுதியிருக்கிறாய், நம்பிக்கையை பற்றி எழுதியிருக்கிறாய், எதிர்நோக்கை பற்றி எழுதியிருக்கிறாய், பகுத்தறிவை பற்றி எழுதியிருக்கிறாய். என்னிடம் இருந்து உனக்கு என்ன வல்லமை வேண்டும் என்று தாமஸ் அக்வீனாஸிடம் கேட்டபொழுது தாமஸ் அக்வீனாஸ் கண்ணீரோடு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இல்லாதது ஒன்று எனக்கு வேண்டும், இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று எனக்கு வேண்டும். உடனே இயேசு அந்த காட்சியிலே சொல்லுகிறார், அது என்ன? நீங்கள் மட்டும்தான், எனக்கு நீர் மட்டும் போதும், அது இருந்தால் போதும் என்று தாமஸ் அக்வீனாஸ் சொன்ன உடனே கடவுள் அவருக்கு அந்த மாபெரும் ஒரு காட்சியினுடைய ஆசீர்வாதத்தை அன்று நிறைவாக தருகிறார். அவர் அன்று முதல் எழுதவே இல்லை. எல்லோரும் கேட்டார்கள், ஏன் எழுதவில்லை? உடனே தாமஸ் அக்வீனாஸ் சொன்னார், நான் எழுதிய எல்லாமே ஒரு தூசி. நான் அவரை கண்டவுடனே, நான் அவரை உணர்ந்த உடனே, நான் அவரை பார்த்த உடனே, அவருடைய அன்பை சுவைத்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் ஈடாகவில்லை என்று தாமஸ் அக்வீனாஸ் கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, அதே அனுபவம் தான் இன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் அனுபவிக்கிறார். என்ன அந்த அனுபவம்? உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பார்த்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை தொட்டு, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவிடம் பேசி, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவிடம் கொண்ட அந்த அன்பின் அடையாளத்தை உணர்ந்த சீடர்கள் இயேசுவை விட்டு விலகி செல்வதற்காக கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள், அச்சம் கொள்ளுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். அந்த துணையாளர் உங்களுக்கு பாவத்தை பற்றிய தெளிவை உங்களுக்கு கற்றுத் தருவார், நீதியை பற்றிய கருத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார், தீர்ப்பை பற்றிய கருத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார் என்று மிக வல்லமையாக ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார்.